கிழக்கு மூடப்பட்ட வீட்டில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா குடிகாரர்கள் உள்ளே வருவார்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது ஒருத்தர் தண்ணி அடிப்பாங்க சார். கிழக்கு அடைப்பட்ட வீட்டில் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. குடிகாரன் எவனா ஒருத்தனாவது இருப்பான். அது எந்த வீட்டிலயா இருந்தாலும் சரி. அப்போ வடக்கும் கிழக்கும் அடைபடக்கூடாது. அதனாலதான் ஈசானியத்துல மரம் வரக்கூடாது. அப்போ எல்லா மரமும் ஈசானியத்துல வரக்கூடாதா அப்படின்னா எந்த மரமும் வரக்கூடாது சார். அரச மரம் என்பது ஆண் மரம், நமக்கு வேப்ப மரம் என்பது பெண் மரம். ஒரு பெண் மரம் வேப்ப மரம் வந்து ஈசானியத்துல வந்துடுச்சு சார். நான் அதை வந்து மஞ்ச துணிலாம் கட்டி சாமிலாம் கும்பிட்டுட்டு இருக்கேன் சார். இப்போ திடீர்னு வந்து அது இருக்கக்கூடாது சார் சொல்றீங்களே சார் அப்படின்னா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். நீங்க சுவாமியா பாக்குறீங்க, நான் வந்து வாஸ்துவா பாக்குறேன். செங்கல் சிமெண்டால் செய்த தவறை செங்கல் சிமெண்டால தான் சரி பண்ண முடியும் சார். அப்போ ஈசானியத்துல ஒரு பெண் மரம் வந்து இருக்கு அப்படின்னா, ஒரு வேப்ப மரம் இருக்குன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகன்களை வெட்டியா வச்சிருக்கோம், ஒரு அடிமையா வச்சிருக்கோம். அவன் வந்து பெண்களுக்கு ஒரு ஹேண்ட்பேக்கா இருப்பான் சார். நோ யூஸ் அட் ஆல். அப்போ ஈசானியத்துல எந்த மரமும் வரக்கூடாது. வேற என்னென்ன மரம் வச்சுக்கலாம் சார் அப்படின்னா, ஈசானியத்துல நீங்க வந்து துளசி மரம் வைக்கக்கூடாது.